நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சுரைக்காய் சாம்பார். சுரைக்காயை நம்ம கட் பண்ணிவிட்டு துவரம்பருப்பை வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து என்னென்னா சுரைக்காய் வந்து என்னென்னா நம்ம 2 விசில் 3 விசில் விடக்கூடாது. ஒரு விசில் விட்டோன்னே நம்ம வந்து அதில் இருக்கிற ஆவி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். இது கூட நம்ம வந்து தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சுரைக்காய் சாம்பார். தேவையான பொருட்கள் 50 கிராம்ஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் ஒரு 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சுரைக்காயில் பாதி இருந்தாவே போதும். இது வந்து அரை சுரைக்காய் எடுத்திருக்கேன். நான் பெருங்காயம் ஒரு சிட்டிகை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா வந்து வெங்காயம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியில் சோக் பண்ணியிருக்கிறதோட சுரைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா தான் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து தனியாக வேக வச்சு தனியாகலாம் பண்ணக்கூடாது, டேஸ்ட் வந்து மாறிடும். ஆல்ரெடி ஒரு 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, சுரைக்காய், பச்சை மிளகாய் 1 இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, உங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா நம்ம வந்து மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அது கேஸ் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்ச நேரத்துலேயே அந்த கத்தியோ ஏதாவது கரண்டி வச்சோ நம்ம அந்த வந்து ஆவி அடங்கிறத சீக்கிரமாக நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து அதாவது ரொம்ப வேகாமல் ஆஃப் பாயிலோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மூடி போட்டுக்கலாம். இது வந்து ஒரே ஒரு விசில் தான், நம்ம வந்து உடனே நம்ம எடுத்துடணும். ஒரு விசில் வந்தாச்சு. நம்ம இந்த மாதிரி அதாவது இதில் இருக்கிற ஆவி வந்து நம்ம வெளியேற்றிட்டோன்னா ஃபுல்லாக குக் ஆகாது. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், அதாவது என்ன ஃபுல்லாக குக் ஆகலை. இது வந்து என்னென்னா வெள்ளையாக தான் இருக்குது. இது 1/2 hour சோக் பண்ணியிருக்கிறதுனால பருப்பு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம் போட்டுக்கலாம். ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சுவையான சுரைக்காய் சாம்பார். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடபிள் சாம்பார். வெஜிடபிள் வந்து கேரட், பீன்ஸ், பொடலங்காய், பீக்கங்காய், முருங்கைக்காய், தேவைன்னா கத்திரிக்காய், இது எத்தனை காய்கறிகள் போட்டாலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்க வந்து பொரியல் சாப்பிட்லனாவும் இந்த மாதிரி நம்ம பருப்பு சாம்பார் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடபிள் சாம்பார். தேவையான பொருட்கள் 100 கிராம் துவரம்பருப்பு நான் 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அதாவது சாம்பார் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. வெஜிடபிள் வந்து நான் கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 8 வெங்காயத்தை நான் வந்து பருப்பு கூடயே போட்டு வேக வைக்க போகிறேன். அதே மாதிரி பூண்டையும் சின்ன வெங்காயம் 2மே போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் துவரம்பருப்பு கூட. புளி வந்து நெல்லிக்காய் அளவு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் கடைசியாக சாம்பாருக்கு நம்ம ஊற்றிக்கிறதுக்காக. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கணும். மஞ்சத்தூளும் நான் வந்து இதுலேயே ஆட் பண்ணிட்டேன். அதனால் வந்து மஞ்சத்தூள் தனியாக நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இதுலேயே நான் ஊற வைக்கிறப்பவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். நம்ம இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு இதையும் நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து கேஸ் ஸ்டவ்வில் எப்போவுமே இருக்கும். நம்ம அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூளையும் போட்டு வேக வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும்.
இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம இப்போ மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோனையும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். 2 வரமிளகாயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அடுத்து நம்ம தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ எல்லா காயும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே நம்ம சாம்பார் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம காய் வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இது கூட தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். பருப்பு வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மத்து போட்டு கடைஞ்சிட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பருப்பு வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அடியில் இருக்கிறத விட்டுலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 8 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் வெஜிடபிள் சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது ரொம்ப குயிக்காக பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.